இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுவின் சார்பில் தொடர்ந்து தினமும் நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சியில் இன்று 195வது நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் விவாதிக்க உள்ள தலைப்பு அக்ரி என்டர்பிரினர்ஷிப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், அதாவது வேளாண் சுய தொழில் முனைவோருக்கான இயற்கை பூச்சி கட்டுப்பாட்டு காரணிகள் உற்பத்தி தொடர்பான தகவல்கள் இன்று பரிமாறப்படுகின்றன. மாறிவரும் வேளாண் சூழலுக்கு ஏற்ப இயற்கை விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை போலவே குறிப்பாக இயற்கை பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளும் விவசாயிகள் மத்தியில் ஆதரவு பெற்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வேளாண் தொழில் முனைவோருக்கு ஏற்ற தொழிலாளர்கள் பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் இயற்கை காரணிகள் உற்பத்தி மிகவும் எளிமையான, சிரமம் இல்லாத ஒரு தொழில்நுட்பமாக இருந்து வருகிறது. இந்த தொழில் செய்வது தொடர்பாகவும் பல அரிய தொழில் நுணுக்கங்களையும் தகவல்களையும் நமக்கு பகிர்ந்திடவும் கருத்து பரிமாறிடவும் இன்று நம்மிடையே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு கே ராசு அவர்கள் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து தற்போது ஓய்வுக்கு பின் காட்ஸ் என்ற தொண்டு நிறுவனம் துவக்கி நடத்தி வருகிறார். இவர்களது தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நமது குழுவின் சார்பில் திரு ராசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள இதர நமது குழுவின் உறுப்பினர்களையும் இன்று அதிக அளவில் பங்கேற்றுள்ள நமது வேளாண் பட்டதாரிகளையும் இளம் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவக்குமாறு திரு ராசு அவர்களை அழைக்கிறேன். ராசு சார், துவக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது நண்பர் ஜோ அவர்கள் இப்ப சொன்னாங்க, இன்னைக்கு ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, ஒரு 23 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில மிகவும் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸுக்கு ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமது நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் நான் என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை செய்து கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே ராசு. நான் தோட்டக்கலை துறையிலும் வேளாண்மை துறையிலும் 35 ஆண்டுகள், அதாவது வேளாண்மை துறையிலே 28 ஆண்டுகளும் தோட்டக்கலை துறையிலே 7 ஆண்டுகளும் பணி நிறைவு செய்த பின்பு நிறைவு ஏற்படாமல் வேளாண் பெருமக்களுக்கு, வேளாண் பட்டதாரிகளுக்கு, வேளாண் சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு நம்மால் முடிந்து உதவிகளை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு அமைப்பினை உருவாக்கி, அமைப்பு என்று சொன்னால் வேளாண்மை துறையை முழுவதுமாக சார்ந்த ஒரு அமைப்பினை உருவாக்கி குளோபல் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஹார்டிகல்ச்சுரல் கன்சல்டன்சி சர்வீசஸ்
கேக்ஸ், நான் கவர்மெண்டல் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பை துவக்கி, அதாவது பெரிய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், கனவு காணுங்கள், காண்கின்ற கனவு பெரிதாக இருக்க வேண்டும், பெரிய கனவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கனவில் உருவானதுதான் இந்த குளோபல் ஆர்கனைசேஷன், குளோபல் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஹார்டிகல்ச்சுரல் கன்சல்டன்சி சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நான் எதிர்பார்த்தவாறே நிறைய நாடுகளிலிருந்து நமது அமைப்பிற்கு தொடர்பு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பினை உருவாக்கும் பொழுது நான் பெரிய பெரிய தலைவர்களை தேடி பிடித்து அவர்களுடைய உதவியை நாடி தொழில்நுட்பம் மட்டுமன்றி நீதித்துறை மற்ற இதர துறைகளில் உள்ள தலைவர்களை நாடி அவர்களின் இல்லங்களை தேடி சென்று அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஏதாவது ஒரு சிறிய உதவி நாம் செய்ய முடியுமா என்ற நோக்கத்திலே இந்த அமைப்பினை உருவாக்கினேன். இந்த அமைப்பினை உருவாக்கிய நோக்கமானது தற்பொழுது சிறிது சிறிதாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த அமைப்பினை ஆரம்பித்து சற்றோரக்கூடிய 1.5 ஆண்டுகள் ஆனாலும் 1.5 ஆண்டுகள் முடிந்த பிறகு 6 மாதத்திலே கொரோனா பீரியட் துவக்கமாகிவிட்டது. சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஒரு வேளாண் கல்லூரியிலே JSA காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழுதூருக்கு அருகில் உள்ள ஆவட்டியில் உள்ள வேளாண் கல்லூரியிலே எங்கள் அமைப்பின் மூலம் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டி கல்லூரி மாணவர்கள் மட்டுமன்றி சுற்றுப்பட்டு வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள், சுற்றுப்பட்டு வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே பயன்பெற்று சென்றார்கள். எங்க அமைப்பிலே உள்ள வல்லுநர்கள், தோட்டக்கலை துறையிலே உள்ள கூடுதல் இயக்குனர், வேளாண் துறையிலே மிகப்பெரிய பதவியிலே வகித்த, அதாவது வேளாண் துறையினுடைய தூணாக விளங்கிய மரியாதைக்குரிய கூடுதல் இயக்குனராக இருந்தவர் ஐயா பான் அவர்கள், தோட்டக்கலை துறையிலே ஜெகதீஷ்குமார் மரியாதைக்குரிய ஜெகதீஷ்குமார் அவர்கள், இன்னும் 91 வயது நிரம்பிய இளைஞர் BN ராமூர்த்தி என்று சொன்னால் இன்று அவருடைய ஒரு செயல்பாட்டிற்கு ஈடு கொடுக்க முடியாத அளவிலே இருந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் 20 ஆண்டுகளாக குளோபல் வார்மிங், கிளைமேட்டிக் சேஞ்ச் அதனை மாற்றுவதற்காக அதாவது இந்த கிளைமேட்டிக் சேஞ்சினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக 20 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். BN ராமூர்த்தி அவர்கள் கன்சல்டிங் அக்ரோ எக்கனாமிஸ்ட் அண்ட் அட்வைசர் ஃபார் NGOs. அவர்கள் அவர்கள் எல்லாம் எதற்காக இதனை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அவர்கள் நம்முடைய இந்த கேக்ஸ் ஆர்கனைசேஷனிலே தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உள்ள ஒரு சிறிய நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் என்னுடைய பெற்றோரையும்
இந்த தாய்மண்ணையும் வணங்கி இந்த சிறிய ஒரு நிகழ்ச்சியை துவக்கலாம் என்று, ஒரு சிறிய நிகழ்ச்சி தான், ஒரு சிறிய அறிமுகம் தான், இந்த நிகழ்ச்சியை துவக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அக்ரி என்டர்பிரினர்ஷிப், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் உற்பத்தி, தொழில் இளம் வேளாண் தொழில் முனைவோருக்கான ஒரு முக்கியமான ஒன்று. தொழில் முனைவோருக்கு அதிகமாக வருவாயை பெற்று, அதாவது அதிக சிரமமின்றி தொழில்நுட்பம், கடுமையான ஒரு தொழில்நுட்பத்தில் இல்லாமல் ஈஸியான தொழில்நுட்பத்தை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள், வேளாண்மையில் உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உற்பத்தி என்பது வேளாண் பட்டதாரிகளுக்கு பல்வேறு துறைகளிலே வாய்ப்புகள் இருந்தாலும், பல்வேறு துறைகளில் என்று சொன்னால் வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, பேங்கிங் செக்டார், இன்னும் பிரைவேட் செக்டாரிலே சீட் இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரி என்பவை போன்ற அனைத்து துறைகளிலும் வாய்ப்புகள் கொட்டி கிடந்தாலும், தன்னை ஒரு தொழில் அதிபராக ஆக்கக்கூடிய ஒரே சாதனம் இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன் என்பது தெள்ள தெளிவாகும். இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், எதற்காக இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்தது? அதாவது நமக்கெல்லாம் தெரியும், காலம் காலமாக நமது முன்னோர்கள் வேளாண்மை செய்து கொண்டு வருகின்றனர். அவ்வாறு வேளாண்மை செய்து கொண்டு வரும் பட்சத்தில் 60களிலே அல்லது 70களிலே எடுத்துக்கொண்டால் அதிகமாக பூச்சிக்கொல்லிகளையோ நோய் கட்டுப்பாட்டு மருந்துகளையோ பயன்படுத்துவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நன்கு தெரியும், அவ்வாறு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை, மருந்துகளை உபயோகப்படுத்துவதால் மனிதர்களுக்கு கேடு விளைப்பது மட்டுமன்றி இயற்கை சூழ்நிலைகளான காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், அனைத்து விதமான உயிரினங்களும் பாதிக்கக்கூடும் என்று தெரிந்து அவர்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை குறைவாகவே பயன்படுத்திக் கொண்டு வந்தனர். அதன் பிறகு அதாவது கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கயர் ப்ரொடக்ஷனுக்கு கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதாவது ஹை யீல்டிங் வெரைட்டிஸ், உயர் விளைச்சல் ரகங்கள். உயர் விளைச்சல் ரகங்கள் என்று சொன்னால் அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட IR8, IR20, IR50 இது போன்ற ரகங்கள் வரும்பொழுது நாம் அதனுடைய, அதாவது உயர் விளைச்சல் ரகங்களுக்கு ஏற்றவாறு நமது உற்பத்தியை பெருக்குவதற்கு தகுந்தாற்போல் நாம் பூச்சிக்கொல்லிகளையும்
நோய் மருந்துகளையும் உபயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பெஸ்டிசைட் யூஸ் வந்து நமக்கு வந்து அதாவது பூச்சி நோய் பாதிப்பினால் பயிர்களிலே உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பயிர்களிலும், குறிப்பாக வணிக பயிர்களான கரும்பு, பருத்தி, மற்ற காய்கறி பயிர்களிலே பூச்சி நோய் தாக்குதலால் ஒரு ஆண்டிற்கு 30% வரை இழப்பு ஏற்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி அளவிற்கு இழப்பு ஏற்படுகிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பெஸ்டிசைட் உபயோகப்படுத்துவதால் வந்து பயிர்களுடைய மகசூல் லாஸ குறைக்குதுன்றது வந்து ஒரு தியரி. இந்த அதாவது இன்செக்டிசைட்ஸ், நிமட்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிகேட்ஸாக வந்து அதிகமாக உபயோகப்படுத்திட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. எதனாலன்னு சொன்னா நாம இப்ப பார்த்தபடி ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் அனைத்து பயிர்களிலும், அது தானியங்களாக இருந்தாலும் சரி, காய்கறி பயிர்களாக இருந்தாலும் சரி, பூச்செடிகளாக இருந்தாலும் சரி, பழப்பயிர்களாக இருந்தாலும், அந்த உயர் விளைச்சல் ரகங்களுக்கு ஏற்றாற் போல நாம் பூச்சிக்கொல்லிகளையும் பூஞ்சான கொல்லிகளையும் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி பிராக்டிக்கலா வந்து நாம வந்து பூச்சிக்கொல்லிகளையும் பூஞ்சானங்களையும் பயன்படுத்தும் பொழுது ரெக்கமெண்டேஷன்ஸ் படி, பரிந்துரைப்படியும் சயின்டிபிக்காவும் வந்து அதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து பயன்படுத்த தவறிவிட்டனர். என்னதான் வந்து நாம வந்து துறையிலே, வேளாண்மை துறையிலும் தோட்டக்கலை துறையிலும் நாம் அறிவுரைகள் வழங்கினாலும் விவசாயிகள் அதனை ஒரு பொருட்டாக கருதாமல், அதாவது ஒரு 25% விவசாயிகள் நாம் சொல்வதை கேட்டு 200 லிட்டர் தண்ணீர், கைத்தெளிப்பானால் 200 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்க வேண்டும் என்று சொன்னால், விசை தெளிப்பான் 60 லிட்டர் என்று சொன்னால் சரியாக அந்த தண்ணீரை கலந்து பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லிகளையோ அல்லது வந்து நோய் மருந்துகளையோ உபயோகிப்பது உண்டு. ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் அதனை கடைபிடிக்க தவறிவிட்டனர். காரணம், அதாவது வந்து ஒரு முதலாளி சொல்வதை ஒரு கூலியால் கேட்டு 10 டேங்க்லே வந்து நாம் பூச்சி மருந்தை கலந்து தெளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனை வந்து அவர் வந்து சரியாக செய்வது கிடையாது. இப்படி வந்து விஞ்ஞான ரீதியாக அல்லாமலும் தேவையில்லாத அளவு மருந்துகளையும் பூச்சிக்கொல்லிகளையும் உபயோகப்படுத்தியதால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா,
சுற்றுச்சூழல் சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டது. ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சு. அதன் விளைவாக பெஸ்ட் ரிசர்ஜன்ஸ், பூச்சிகளுடைய மறுபெருக்கம் மட்டுமன்றி பூச்சிகளினுடைய வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து உண்டானது மட்டுமல்லாமல் சுற்றுப்புற சூழ்நிலைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அந்த மாதிரி பெஸ்டிசைடு வந்து நாம வந்து பெஸ்டிசைடோ அல்லது ஃபஞ்சிசைடோ எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணதால அது என்ன ஆச்சுன்னா, அந்த ரெசிடியூ, அதுல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் ரெசிடியூன்னு சொல்லக்கூடியது அனைத்து மண், நீர், காற்று எல்லாவற்றிலும் பரவி ஒரு எதிர்வினையை உண்டாக்கியதோடு மட்டுமல்லாமல் இயற்கையினுடைய சமநிலை பாதிக்கப்பட்டு மகரந்த சேர்க்கைகள் செய்யக்கூடிய பூச்சிகள், ஒட்டுண்ணிகள், அதாவது தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், பூச்சிகளை பிடித்து உண்ணக்கூடிய இயற்கையிலே உள்ள எதிரிகள், மற்ற அனிமல்ஸ், மிருகங்கள் அனைத்தும் வந்து பாதிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டுதான், அதாவது சுற்றுச்சூழல் சூழ்நிலை முழுவதுமாக பாதிக்கப்பட்டு சமநிலை பாதிக்கப்பட்ட பிறகு இயற்கை ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் மட்டுமல்லாமல் இந்த சமநிலை அதாவது ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ், அதனை சரி செய்வதற்கு ஒரு பாதிக்காதவாறு பூச்சி நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய முறைகளை கண்டறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் இந்த வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிரி பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி ஆரம்பமானது. இந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸை வந்து நாம பயன்படுத்தும் போது ஹெல்த் ஹசார்ட்ஸ், அதாவது பொதுமக்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் சாகுபடி செலவு அதிகமாகவும் ஆகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இந்த ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் என்ற சூழ்நிலை வந்தது. இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோலை வந்து நாம கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் பொழுது இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெஷர்ஸை பொறுத்தவரையில நாம வந்து எல்லா அக்ரோ ஈக்கலாஜிக்கல் சிச்சுவேஷன்லயும் நாம வந்து உபயோகப்படுத்தலாம். இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன? உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் சொல்லலாம். பாரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள், பிரிடேட்டர்ஸ், இறை விழுங்கிகள், பூச்சியிலே ஒட்டிக்கொண்டு அந்த பூச்சிகளிலேயே, அதாவது பயிரை தாக்கக்கூடிய பூச்சியை நோய் கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய பூஞ்ச காளான்கள், பாக்டீரியாக்கள், வைரஸ் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து கிராப் டேமேஜ வந்து மேக்சிமம் வந்து மினிமைஸ் பண்ணுது. இதனுடைய நேச்சர் ஆஃப் த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டை பொறுத்தவரையில they are less toxic, more flexible than chemical pesticides. யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்தவரையில வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ரோச். அதுல என்னென்ன பார்த்தோம்னா நேச்சுரல் predators, biologically produced molecules, microorganisms include viruses, bacteria, fungi, protozoan, cause diseases through their toxin production. அதாவது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை பொறுத்தவரையில லெபோரட்டரி கண்டிஷன்லயே நாம வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து நாம வந்து கன்சர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி மல்டிப்ளை பண்றதுக்கு லேப் கண்டிஷனே வந்து போதுமானது. அப்படி லேப் கண்டிஷன்ல வந்து நாம வந்து அதை உற்பத்தி பண்ணி நாம அதை வந்து ஃபீல்ட்ல ரிலீஸ் பண்ணும்போது அதனுடைய பாப்புலேஷன் வந்து, அதாவது இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை நாம லேப்ல உற்பத்தி பண்ணி அதை வந்து நாம வந்து ஃபீல்டில் வந்து நாம ரிலீஸ் பண்ணும்போது அதனுடைய வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட டார்கெட் பெஸ்ட், உதாரணத்துக்கு காட்டன் போல்வர்ம்ஸ் அல்லது ஏர்லி ஷூட் போரர் இன் சுகர் கேன் அல்லது ஸ்டெம் போரர் இன் பேடி அல்லது லீஃப் ஹோல்டர் இன் பேடி அப்படின்னு சொன்னா அந்த டார்கெட் பெஸ்ட வந்து குறைக்கிறதுக்கு வந்து அதனுடைய டாக்ஸின் ப்ரொடக்ஷனால எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவலை விட குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் நாம பயன்படுத்தும் பொழுது நம்ம எந்த பெஸ்ட்டை வந்து நாம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம், எதையுமே வந்து நாம வந்து முழுவதுமாக அழிக்க முடியாது. நாம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பூச்சிகளை வயலிலிருந்து don't eradicate totally, only control the controlled. Pests are to be controlled. கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமே ஒழிய எதனையுமே நாம் முழுவதுமாக அழிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் எந்த விதமான ஒரு பூச்சியும் அழிக்க நினைக்கும் பொழுது ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ், இயற்கையினுடைய சமநிலை பாதிக்கப்பட்டு அதனால் நிறைய எதிர் விளைவுகள் உண்டாகும். எல்லா விதமான பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் பொறுத்தவரையில ஆர் வெரி எஃபெக்டிவ். அதே சமயத்துல வந்து இட் ரெக்வயர்ஸ் அப்ராப்ரியேட் ஃபார்முலேஷன் அண்ட் அப்ளிகேஷன். என்ன அதாவது மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரையில no harmful residues, target specific and safe to beneficial organisms like pollinators, predators, parasites. Growth of natural enemies of pests. Natural enemies of pests
like spiders, wasps, coccinellid beetles. Some of the coccinellid beetles grubs are voracious ஒரு predator, coccinellid beetle. இதெல்லாம் நாம உபயோகப்படுத்தும், அதாவது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் உபயோகப்படுத்தும் போது நாட் அஃபெக்டட், reducing pesticide application cost, environment friendly, cost effective, important components of IPM, first and second line of defense. இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை பொறுத்தவரையில first and second level of controlling of pests. அதாவது கெமிக்கல் மெத்தட்ன்றது லாஸ்ட் ரிசார்ட்டுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். கெமிக்கல் மெத்தடை பொறுத்தவரையில இப்போ பாத்தீங்கன்னா எய்சான் ஒரு மெத்தட், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல அக்ரோ ஈகோசிஸ்டம் அனாலிசிஸ், நெல் சுற்றுச்சூழல் ஆய்வு, அக்ரோ ஈகோசிஸ்டம் அனாலிசிஸ்ல முக்கியமான ஒரு தாரக மந்திரமே என்னன்னு சொன்னா பெஸ்ட் டிஃபெண்டர் ரேஷியோவை ஒர்க் பண்ணி பெஸ்ட்டை விட டிஃபெண்டருடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாம மருந்தடிக்க வேண்டிய தேவையில்லை. அதாவது பெரும்பாலான விவசாயிகள் தேவையில்லாமலே இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கடைக்கு போக வேண்டியது, கடைக்கு போயிட்டு நேரடியா இன்னும் நாம விவசாயிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், பாதிக்கப்பட்ட எந்த பயிராக இருந்தாலும், அது நெல்லாக இருந்தாலும் சரி, காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, அது பழப்பயிராக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட, உதாரணத்திற்கு ஒரு எலுமிச்சை மரத்திலே ஒரு காயிலே ஒரு சிம்டம்ஸ் தெரிகிறது என்று சொன்னால், நாம் அந்த ஸ்பெசிமனை எடுத்து சென்று அதனை உரிய முறையிலே அதனுடைய தொழில்நுட்பம் தெரிந்தவர்களிடம் காண்பித்து அதற்கு தேவையான ரெமடியல் மெஷர்ஸை நாம பெற்று அதனை அப்ளை செய்தால் ஒழிய, இப்பொழுது இது காக்சினல்லட் பீட்டில் இதனுடைய இப்ப பார்க்கக்கூடிய இந்த காக்சினல்லட் பீட்டில் கிரப் ஒரு voracious feeder of all harmful insects உடைய eggs grubs இதனுடைய கிரப்ஸை பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சர். இது ஒரு நல்ல என்னுடைய கிரப்ஸ் நல்ல பிரிடேட்டர்னு நம்ம சொல்லலாம். ஒரு அடுத்தது என்ன சொல்ல வந்தோம்னா, அதாவது நாம இப்ப இந்த அக்ரோ ஈகோசிஸ்டம் அனாலிசிஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இப்பொழுது அனைத்து பயிர்களிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். நான் சென்ற நிறைய கிராமங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். உதாரணத்திற்கு விழுப்புரம் மாவட்டத்திலே உள்ள பிடாகம் என்ற கிராமம், சற்றேறக்கூடிய அந்த கிராமத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 15-20 ஆண்டுகளாக
மருந்தடிப்பதே கிடையாது. ஆனால் அங்கு பாத்தீங்கன்னா பூரா எல்லாமே வந்து 2 போகம் அல்லது 3 போகம் வந்து நெல் பயிர் தான், வெட்லாண்ட்ஸ். ஒரு பருவத்துல கூட அவர்கள் வந்து ஒரு விவசாயி கூட மருந்தடிப்பதே கிடையாது. இன்னும் வந்து அந்த அந்த பழக்கம் நடைமுறையிலே உள்ளது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து முறையாக இது போன்ற வந்து, அதாவது ஒன்று பூச்சி நோய் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக அதனுடைய ஸ்பெசிமனை வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து அதாவது நெல் பயிரிலே தாக்கக்கூடிய அனைத்து பூச்சிகளும் நோய்களும் என்ன வந்து தெரியும். அனைத்து பூச்சிகள் என்று சொன்னால் அதாவது ஆற்றங்காலிலிருந்து அறுவடை முடியக்கூடிய வரை, கதிர்நாய்வாய் பூச்சி வரை, ஆற்றங்காலிலே உண்டாகக்கூடிய சிறிய சாறு உறிஞ்சும் பூச்சி முதல் அறுவடை சமயத்திலே உண்டாகக்கூடிய கதிர்நாவாய் பூச்சி வரை அவர்களுக்கு அனைத்து பூச்சிகளுக்குமான பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெத்தட் நன்கு தெரியும். அதனால் அவர்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து பூச்சி மருந்து அடிப்பதே கிடையாது. பூச்சி மருந்து அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே வாலாஜாபாத் வட்டாரத்திலே உள்ள ஒரு கிராமம், குன்னம் என்று கிராமம். அந்த கிராமத்துல கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் மருந்து அடிப்பதே கிடையாது. அதாவது மருந்துன்றது வந்து எதுக்காகனா, கடைசியாக நாமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் மருந்து. முதலிலே வந்து ஒரு விவசாயி என்று சொன்னால் தினந்தோறும் அவருடைய வயலை கண்காணித்து வருவாரே என்று சொன்னால் அவர் மருந்தடிக்க வேண்டிய அவசியமே நிச்சயமாக கிடையாது. பெரும்பாலான விவசாயிகள் நாம் நடவு செய்து விட்டோம், அறுவடைக்கு சென்றால் போதும். நடவு செய்த பிறகு 20 நாள் கழித்தோம், ஒரு மருந்தை அடித்தோம், 1.5 மாதம் கழித்தோம், 2 மூட்டை வந்து யூரியா போட்டோம். அதற்கப்புறம் வந்து பூக்கின்ற சமயத்திலே பொட்டாஷ், யூரியா பொட்டாஷ் கலந்து, அதாவது கதிர்முனை உருவாகும் பேனிக்கல் இனிஷியேஷன் ஸ்டேஜிலே பொட்டாசியம் யூரியாவும் கலந்து போட்டோம் என்று இருந்துவிட்டு கடைசியாக அறுவடைக்கு அருவாளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்த்த மகசூல் 50% மட்டுமே கிடைக்கும். எந்த ஒரு விவசாயியும் அவர் முழு நேர தொழிலாக செய்தால் மட்டுமே விவசாயத்தில் நல்ல லாபம் பார்க்க முடியும். அதே நேரத்திலே அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மன சந்தோஷமும் இருக்கும். Status of biocontrol agents, biopesticide usage in இந்தியாவை பொறுத்தவரையில, அதாவது நிறைய break through observed in last decades of, especially on standardization of production techniques of number of microorganisms used against நிறைய insecticides and pesticides ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதாவது பீட் கண்ட்ரோல், லேண்டனா கேமரா அப்படின்ற ஒரு பீட் இருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னாக்கா யூசிங் தி ஒரு பக், அந்த லேண்டனா கேமராவை அந்த அளவுக்கு வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்னு சொல்ல வரோம். சுகர் கேன்ல விசிறி பூச்சி பயிர் இல்லா, அதுல
நிறைய ஸ்டேட்ல வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நேச்சுரல் எனிமி, அதாவது டெட்ராடிசிகஸ் பைரில்லேன்னு ஒரு இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் எனிமிய மூலமா அந்த விசிறி பூச்சிய கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய தொழில்நுட்பம் இப்ப பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ல ஆராய்ச்சியாளர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது ட்ரைகோகிராமா ஆஸ்ட்ராலிகம், எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒட்டுண்ணி. இது வந்து என்ன பண்ணுது, எக்ஸ் ஆஃப் சுகர் கேன் போரர்ஸ் ஃபீட்ஸ் ஆன் எக்ஸ் ஆஃப் சுகர் கேன் போரர்ஸ். இது வந்து அதாவது பெரும்பாலான நம்ம ஸ்டேட் மற்றும் ராஜஸ்தான், யூபி, பீகார், ஹரியானா போன்ற மாநிலங்களை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த ட்ரைகோகிராமா ஆஸ்ட்ராலிகம் அண்ட் ட்ரைகோகிராமா ஜப்பானிகம் ரெண்டு பாரசைட்டையும் வந்து பயன்படுத்தி நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதே சுகர்கேனை பொறுத்தவரையில ஸ்கேல் இன்செக்ட், செதில் பூச்சிகள், அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து பிரிடேட்டர்ஸ், காக்சினல் பீட்டல்ஸ் வந்து உபயோகப்படுத்துறாங்க. சுகர்கேன் ஸ்கேல் இன்செக்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதாவது காக்சினல் பீட்டல்ஸ் உடைய அதை வந்து அது வந்து ஒரு பிரிடேட்டர். அந்த பிரிடேட்டரை வந்து லெபோரட்டரி கண்டிஷன்ல உற்பத்தி பண்ணி அதை வந்து சுகர்கேன் ஃபீல்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இந்த ஸ்கேல் இன்செக்டை அதாவது கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்றது வந்து ஒரு முக்கியமான தகவல். இப்ப பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை பொறுத்தவரையில நல்ல வந்து ஒரு பெரும்பாலான விவசாயிகளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அதனுடைய ரிசர்ச், சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறதால ரொம்ப எஃபெக்டிவா வந்து இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க என்பது வந்து இப்ப லேட்டஸ்ட் வந்து ஒரு தகவல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா வசதியும் வந்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாஸ் ப்ரொடக்ஷன், அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்க வேண்டிய வசதிகள், டிரான்ஸ்போர்ட், அப்ளிகேஷன் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதா இப்ப வந்து லேட்டஸ்ட் வந்து ஒரு தகவல். இந்த ஸ்கோப்பை பொறுத்தவரையில பயோ பெஸ்டிசைட், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஸ்கோப்பை பொறுத்தவரையில இப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன் சென்டர் வந்து 140 வந்து இருக்கு நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரையில. அந்த மாதிரி ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன் சென்டர் 140 நம்பர் இருந்தா கூட சாகுபடி செய்யக்கூடிய, நாட்டிலேயே சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவிற்கு 1% மட்டுமே வந்து 1%த்திற்கு குறைவான பரப்பளவிற்கு தேவையான பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் மட்டுமே இந்த 140 யூனிட்ல இருந்து உற்பத்தி ஆகிறது என்பது ஒரு முக்கியமான தகவல். அதனால வந்து இப்ப நமக்கு வந்து தேவை வந்து அதிகமா இருக்கு. இப்ப 140 யூனிட் இருந்தா கூட இப்ப 1% ஏரியாவே வந்து நம்மளால வந்து அந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன் மூலம் கவர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இன்னும் அப்ப அதனுடைய தேவை என்னன்றதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இன்னும் வந்து 99% கிராப்டு ஏரியாவுக்கு வந்து நாம வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அதுல இப்போ வச்சுங்க, நம்ம வந்து பிரைவேட்ல இருந்து வந்து ஒரு இப்போ 1%ன்றது வந்து நம்ம
கவர்மெண்ட் மூலமா, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா உற்பத்தி பண்ணி கொடுக்கறது. இன்னும் வந்து பிரைவேட் மூலமா வந்து எவ்வளவு பண்ண முடியும்? அவங்க வந்து ஒரு 5% பண்றாங்கன்னு கூட வச்சுங்க, 5 to 10% கூட வச்சுங்க. அப்படி இருந்தா கூட மீதி உள்ள நம்ம 90% வந்து இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். அதனால இதுக்கு வந்து டிமாண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி வந்து நாம வந்து அந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன் சென்டரை வந்து நாம வந்து செட் பண்ணும்பொழுது முக்கியமா வந்து ஃபார்ம் ஏரியாவில இருந்து நாம வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன் சென்டர் ஒண்ணு வைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து பேங்க் லோன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம கிட்ட இடம் இருக்கு. நம்ம அதை அப்படி வந்து நாம வந்து செட் பண்ணும் பொழுது ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர் இருந்தாலே போதும். 1000 ஸ்கொயர் மீட்டர் ஏரியான்றது வந்து நம்ம பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சில இதை மட்டும் நாம வந்து உற்பத்தி பண்ணலாம். ஒரு ட்ரைகோகிராமான்னு வச்சுங்க, அந்த இதை மட்டும் நாம வந்து உற்பத்தி பண்றதுக்கு எடுத்துக்கலாம். இப்ப அது அந்த மாதிரி யூனிட் அமைக்கும் போது ஒரு ஃபார்ம்ல இருந்து வந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தொலைவுல தள்ளி இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கக்கூடாது. ராசு சார், நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ, இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் எக்ஸிட் ஆயிட்டாரு. He will join back. Please wait. Please. All right. Okay. Thank you. Okay. Objectives of commercial production unit பொறுத்தவரையில primary objective to establish the bankable project. அது mass multiplication of various bio agents நாம வந்து பண்ணலாம். To serve as guidelines for extending financial assistance to entrepreneurship who may be interested in setting up of bio production units, to promote setting up of more biological control production units, to disseminate the wide technology. இதுக்கு வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்தவரையில் நமக்கு லேண்டுன்னு சொன்னோம். லேண்டு, அதுல வந்து நாம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய பில்டிங்ஸ், சிவில் ஒர்க்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ரேரிங் ரூம்ஸ், processing room, lab, office and construction of other infrastructures. அதாவது 1000 மீட்டர் ஸ்கொயர் இருந்தாலே போதும். மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரைகோகிராமா, கிரைசோபா அண்ட் காக்சினல் பீட்டில்ஸ். ஒரு 2400 ஸ்கொயர் மீட்டர் தேவை. எதுக்குன்னா நியூக்ளியர் பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ட்ரைகோடெர்மா அண்ட் ஃபெரமோன் லியூர்ஸ்க்கு. இது இல்லாம முக்கியமா வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வேணும். அதே சமயத்துல வாட்டர் சோர்ஸ் இருக்கணும். ஒரு வெஹிக்கிள் வந்து வெஹிக்கிள் அவசியம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம அந்த மாதிரி வந்து ரூம் அமைக்கும் பொழுது செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரூம் ஃபார் டயட் ப்ரிப்பரேஷன், கார்சேரா கல்ச்சர், எக் ப்ரொடக்ஷன், போஸ்ட் கல்ச்சர் எல்லாத்துக்கும் வந்து செப்பரேட் ரூம் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். அதாவது தி ஹோஸ்ட் கல்ச்சர் ரூம் ஃபார் என்பிவி ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நாம வந்து அத என்பிவி பொறுத்தவரையில மத்த ட்ரைகோகிராமா இதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நாம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே சமயத்துல வந்து ப்ராப்பரா ஹைஜீனிக் கண்டிஷன் ரொம்ப 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 நாம வந்து இதுல முக்கியமானது வந்து ப்ரொடக்ஷனை பொறுத்தவரையில ஹைஜீனிக் கண்டிஷன் வந்து நாம மெயின்டைன் பண்ணணும். அதுல வந்து கண்டாமினேஷன் இல்லாம பாத்துக்கணும். மத்த எந்த விதமான ஒரு கண்டாமினேஷன் இல்லாத அளவுக்கு நாம அதை வந்து நாம இது பண்ணணும். லேபர் பொறுத்தவரையில அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொன்னா ஒருத்தரும் ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னு வந்து ஒரு சின்ன யூனிட்டுக்கு போதுமானது ஒரு 6 பேர். பெரிய யூனிட்னு சொல்லும்போது 2400 ஸ்கொயர் மீட்டர்னும் பொழுது அதுல வந்து அனைத்து விதமான எல்லாத்தையும் நாம ட்ரைகோ டெர்மா விரிடி ப்ரொடியூஸ் பண்ண போறோம், ஃபெரமோன் லூர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு சொன்னா ஒரு 2400 ஸ்கொயர் மீட்டர் போதுமான அளவு தேவை. பட் அதே சமயத்துல அதுல வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃப் 3 பேர் இருக்கணும், ஸ்கில்டு லேபர் 5 பேர் இருக்கணும், அன்ஸ்கில்டு லேபர் 10 பேர் இருக்கணும், 18 பேர் தேவைப்படுது. இதனுடைய உற்பத்தியை பொறுத்தவரையில நியூக்ளியர் பாலிகர் என்பிவின்னு சொன்னா அதாவது ஹெலிகோவர்பா ஆர்மிஜராவுக்கு வந்து 18,000 பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸ்போடோப்ரா லிட்டூரா அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் பாலிஹைட்ரோசிஸ் வைரஸ் அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து 12,000 பாட்டில்ஸ், ட்ரைகோடெர்மா விரிடி 2000 கிலோ, ஃபெரமோன் லியூர்ஸ் வந்து ஒரு 1000 நம்பர்ஸ், ட்ரைகோகிராமா கார்டு வந்து ஒரு 16,200 நம்பர், கிரைசோபா வேஸ்ப் அண்ட் பீட் ஒரு 6,000 நம்பர்ஸ், காக்சினலட் பீட்டில்ஸ் வந்து ஒரு 5,250. இப்ப நம்ம இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இடத்தினுடைய அளவு சொன்னோம். 1000 ஸ்கொயர் மீட்டர், 2400 ஸ்கொயர் மீட்டர், மொத்தம் வந்து 3400 ஸ்கொயர் மீட்டர். இதுக்கு வந்து பொறுத்தவரையில அதாவது இந்த லேபர் இந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில ஒரு 2 crores தேவைப்படும் வச்சுங்க. 2 crores தேவைப்படும் பொழுது அதுல வந்து நமக்கு வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கவர்மெண்ட்ல நமக்கு வந்து ஒரு இதுவும் கிடைக்கும், அசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த அசிஸ்டன்ஸ் நாம வந்து பயன்படுத்திக்கலாம். கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ 2 crore போது நம்முடைய கான்ட்ரிபியூஷனை பொறுத்தவரையில ஒரு 15% வச்சுங்க. 2 crores 15% வந்து நாம வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷனா போடலாம். அப்புறம் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ நாம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்திக்கிட்டு நாம இது பண்ணும்போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட நாம 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஒரு 10 lakhs வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு நமக்கு 10 லட்சங்கள் 2 கோடின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அதுல நம்ம கான்ட்ரிபியூஷன் இல்லாம அதாவது கான்ட்ரிபியூஷன் அது இல்லாம வந்து கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் போக மீதி அமௌண்ட்டை நாம வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர் 25 பேருக்கு நாம வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அதே சமயத்துல நமக்கும் வந்து ஒரு நல்ல வருமானமும் கிடைக்குது. பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து நமக்கு ஒரு 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் என்று சொன்னால் கூட
12 லட்சங்கள் வருடத்திற்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு நல்ல தொழில்நுட்பம். அதாவது ஒரு பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட் என்று சொன்னால் ஒரு 20,000த்திற்கோ 30,000த்திற்கோ வேலைக்கு சென்று மன நிம்மதியை இழந்து சம்பாதிப்பதை விட ஒரு தொழில் முனைவோராக இருந்து நாம் பேங்க்ல கொடுக்கக்கூடிய நிதி உதவியையும் பயன்படுத்திக் கொண்டு அரசாங்கத்திலே கொடுக்கக்கூடிய பினான்சியல் அசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது தொழில்நுட்ப வல்லுநருக்கு கிடைக்கக்கூடிய இந்த மானியத்தையும் நாம் பயன்படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கும் நாம் ஒரு 15-20 பேருக்கு தொழில்நுட்ப உதவியாளர்கள் மட்டுமன்றி ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபருக்கும் நாம் வேலையும் கொடுத்து ஒரு முதலாளியாக இருந்து, அதாவது ஒரு அக்ரி கிராஜுவேட், ஃப்ரெஷ் அக்ரி கிராஜுவேட் என்று சொன்னால் ஒரு 10 ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய தொழிலதிபராக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேல் டிரான்சாக்சன் செய்யக்கூடிய ஒரு தொழில் அதிபராக வருவதற்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு உள்ள ஒரு தொழில்தான் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன் என்று சொல்லி மரியாதைக்குரிய நண்பர் திரு ஜோ அவர்கள் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தளத்தை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மெருகூட்டி வருகின்றார்கள். உண்மையிலே அவருடைய பணியை பாராட்டுவதற்கு அகராதியிலே வார்த்தைகள் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் தன்னை இந்த தளத்திற்காக அர்ப்பணித்தவர் போல கிட்டத்தட்ட 200 நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் யாராலும் முடியாது. அதாவது ஒரு டிவோட்டடாக இருந்தால் ஒழிய இந்த பணியை செய்ய முடியாது. இந்த வாய்ப்பை வழங்கிய அவர்களுக்கும் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் நண்பர்களுக்கும் முக்கியமாக கலந்து கொண்டுள்ள சீனியர் ஆபீசர்ஸ் சார் காஜா சார், அண்ணன் கந்தசாமி, ராமச்சந்திரன் சார், குணசேகரன், அண்ணன் கந்தசாமி வந்துட்டாங்க சொன்னது. ஆனால் என்ன கேள்வி கேட்க போறார் என்றுதான் தெரியவில்லை, பார்ப்போம். அதனால அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ராசு சார் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தொழில்நுட்பம், அருமையான தொழில், அது தொடர்பான நல்ல விளக்கம். இந்த தொழில் முனைவோராவது வேளாண் பட்டதாரிகளுக்கு ஒரு புதியதான விஷயம் அல்ல. இருப்பினும் தைரியமாக அந்த தொழில் முனைவோராக அந்த ஒரு முயற்சியை மேற்கொள்வது அதிக அளவில் நமது பட்டதாரிகள் ஆர்வம் காட்டுவதில்லை. நீண்ட குறைந்த எண்ணிக்கையில் தான் அதில் ஈடுபடுகிறார்கள். இருந்தாலும் இத்தகைய ஒரு தொழில் செய்வதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் உள்ளன, என்னென்ன தொழில்கள் செய்யலாம், குறிப்பாக இந்த இயற்கை எதிரிகளை உருவாக்கி நமது பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்த இயலும் என்பது தொடர்பான விளக்க உரையை அழகாக எடுத்தார்கள். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பிலும் இன்றைய நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள் சார்பிலும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க 2 கோடி வரைக்கும் நமக்கு அந்த ஸ்கீம் செய்யறதுக்கு, இந்த ப்ராஜெக்டுக்கு செலவு ஆகும் அப்படின்னாங்க. அதுல இன்னொரு தகவல் சொன்னாங்க, 15% நம்ம ஓன் மணி போட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. 15% அப்படின்னு பார்க்கும்போது 2 கோடிக்கு 30 லட்சம் ரூபாய் தான். 30 லட்சம் ரூபாய் நாம போட்டோம்னா கவர்மெண்ட்
1,70,000,000 வரை நமக்கு அசிஸ்டன்ஸ் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ஒரு 30 லட்சத்தை கூட எல்லாரும் கை காசு போட்டுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுல வங்கிகளின் உதவியையும் நாம நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வங்கிகள்ல லோன் வாங்கிக்கலாம். அந்த லோன்ஸுக்கெல்லாம் கூட வேளாண்மை துறையிலேயோ அல்லது இதர வகைகள்ல கூட நாம முயற்சி மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல உன்னதமான ஒரு தொழில். இதை செய்வதற்கு எல்லாரும் முயற்சிக்கலாம். இருப்பினும் இப்போது நமது இன்றைய கூட்டத்தில் இத்துடன் அவருடைய பிரசன்டேஷன் முடிஞ்சது. இனி அடுத்தது இன்டராக்ஷன் டைம். இன்டராக்ஷன் டைம்ல முதலில் நமது இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய மாணாக்கர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸும் இருக்காங்க. அண்ட் டீச்சர்ஸும் கொஞ்சம் ப்ரொஃபசர்ஸும் இருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தம் டு இன்டராக்ட் ஃபர்ஸ்ட். நீங்க உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை கேட்டு தெளிவுரை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கிறிஸ்பா ஷார்ட்டா கொஸ்டின் கேளுங்க. அவங்க ராசு சார் அதுக்கு பதில் அளிப்பாங்க. நன்றி. is very nice. Presentation is very nice, sir. நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆண்டர்பிரனர் நம்ம அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், ஹார்டிகல்ச்சர் எல்லாமே நம்ம ஆண்டர்பிரனர்ஸா இருந்து இந்த பேங்க் லோன் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி அவங்க செய்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ராஜ் சார், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் சார். வெரி எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆமாங்க அக்ரோ ஈகோ சிஸ்டத்துல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் parasitic பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. எக்ஸலன்ட், வெரி எக்ஸலன்ட், வெரி எக்ஸலன்ட். தேங்க்ஸ். இன்டராக்ஷன் நிறைய வந்திருக்காங்க. நம்ம கிராஜுவேட் வந்திருக்காங்க. நிறைய இன்டராக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தைரியமா சும்மா நீங்க ஓப்பனா கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் ரொம்ப சில்லியா தெரிஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களது கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக குழு காத்திருக்கிறது. நன்றி. கொஞ்சம் கந்தசாமி சாரா ஒரு நிமிஷம் பேச சொல்லுங்க. கந்தசாமி சாரா ஒரு நிமிஷம் பேச சொல்லுங்க. இல்லாட்டா ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நான் எப்பவுமே குரலோட சார் பேசுறேன். சரி, நான் பேசட்டுமா? பேசுங்க சார். கந்தசாமி சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். திரு ராஜு அவர்களுடைய இன்றைய பிரசன்டேஷன் வழக்கம் போல் மிகவும் பொறுமையாக, அழகாக, குறிப்பாக பயோபெஸ்ட் கண்ட்ரோல் ஏஜென்சி பற்றி இதுவரை நமக்கு தெரியாத தகவல்களை மிக நுணுக்கமான முறையில் எடுத்து சொல்லி வியப்பில் ஆழ்த்திருக்கிறார்கள். அவருடைய தொழில்நுட்ப அறிவிக்கு எனது பாராட்டுக்கள். தொழில்நுட்பம் என்ற முறையில் அவரை பாராட்டலாம். ஆனால் அவர் இன்னும் அந்த மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய தயாரிக்கும் பொருள்களை எவ்வாறு விற்பது என்று இன்னும் ஆழமான முறையில் அதை ஆராய்ச்சி செய்யவில்லை. அது முடியாது என்றால் அவர் மார்க்கெட்டிங்கில் அதிகம் இல்லாதவர். குறிப்பாக நண்பர் ராஜு அவர்கள் சொல்லும் பொழுது 2 கோடி முதலீடு தேவை என்று சொல்லியிருக்கிறார். அதான் இப்ப 30 லட்சம் வரை ஒருவர் முதலீடு போட வேண்டும் என்று சொல்கிறார். சரி, போட்டு விட்டோம். 30 லட்சம் முதலீடு பேங்க் உதவி செய்கிறது. 2 கோடி ரூபாய். இந்த தொழில் ரீதியில் மார்க்கெட்டிங் என்று சொல்லும் போது 4 தூண்கள் மார்க்கெட்டிங். ப்ராடக்ட் குவாலிட்டி. ஓகே, குவாலிட்டி இருக்கு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் பிரைஸிங், அதாவது ஃபார்மர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ் வாங்குறது. அப்புறம் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதை யாரு கொண்டு போய் விற்கிறீங்க, எப்படி விற்கிறீங்க. அப்புறம் ப்ராடக்ட் ப்ரமோஷன். இப்ப என்னென்ன வர்றேன்னா ப்ராடக்ட் ப்ரமோஷன் அண்ட் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 2 நடந்தாதான் நாம தயாரிக்கிறத விற்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயாரிப்புன்னு பாத்தீங்கன்னா இது வெரி வெரி ஹைடெக். மற்றபடி ஒரு சாதாரணமா ஒரு மெக்கனோட தயாரிப்பு முறை 10க்கு 10ல உட்காந்துக்கிட்டு ஒரு 10 உப்பை வாங்கி இடிச்சு பாக்கெட்ல போட்டு விற்கிற மாதிரி அந்த இது வெரி வெரி ஹை டெக்னிக். சரி, இப்ப நம்ம கிராஜுவேட் ஒருத்தர் தயாரிச்சு இவர் சொன்ன மாதிரி அந்த கண்டாமினேஷன் இல்லாம எல்லாமே
அந்த ட்ரைகோகிராமா ஸ்பீசிஸ், காக்சினல் மிக்ஸ், இன்னும் 2-3 ஐட்டம் சொன்னார். எல்லாமே தயாரிச்சு கொண்டு போய் அவரு எங்க கொண்டு போய் விற்பாரு? ஃபார்மர்ஸ் வாங்கணும். ஃபார்மர்ஸ் வந்து டைரக்டா இவர் எங்க தயார் பண்றாரோ அங்க வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து ஃபார்மர்ஸ் எங்கும் பரவி இருக்கிறார். ஆக இவர் இவருடைய கொண்டு போய் தரக்கூடிய இடம் வந்து டீலர் ஷாப் தான். அங்கதான் வந்து எல்லா ஃபார்மர்ஸும் அங்கதான் சங்கமம் ஆகிறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் வாங்கக்கூடிய இடம். யாரு பிஹெச்டி எங்க படிச்சாலும் அவன் போய் உட்கார்றா, ஒரு அறிவில்லாத ஒரு ஆளுகிட்ட தான் போய் அவங்க கிட்ட போய் கேட்கறான். சோ அவன் அந்த விற்பனையாளர் வந்து இவர் சொன்ன ஹைடெக் ஒன்னும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 உரம், யூரியா. நமது கிராஜுவேட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் கொண்டு போய் விற்று தரக்கூடிய இடம் இந்த அறிவிலற்ற இடம் இல்லை. அவர்கள் இதை கிரகித்து விவசாயிகளிடம் சொல்ல வைக்க வேண்டும். அதற்கே அவர்கள் இந்த ட்ரைகோகிராமா இன்னும் வாயில சொல்றதுக்கே அவனுக்கு 10 வருஷம் ஆகும். சோ அப்படிப்பட்ட இடத்துதான் கொண்டு போய் விற்கணும். சோ இதுதான் வந்து விவசாய பட்டதாரிகளுக்கு 2 கோடி ரூபாய் முதலீடு செய்து இவர் சொன்னபடி மிகவும் பாதுகாப்பான முறையிலே தயாரித்து கொடுத்தாலும் அவன் தகுதியில்லாத விற்பனையாளர்கள் அணுகிதான் இந்த அதிக ஹைடெக் கொண்ட பயோ கண்ட்ரோல் ஏஜென்சியை வந்து வித்தாகும். ஸோ என்னுடைய இந்த குறையை நீக்கினால்தான் இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் வெற்றிகரமாக முடியும், தயாரிக்க முடியும். உண்மை 2 கோடி ரூபாய் முதலீடு போடுறேன், எல்லாம் செய்யறோம். இது விற்பது யார், வாங்குவது யார்? நானும் பார்க்கிறேன், ஆர்கானிக் சிபாரிசு பண்ணக்கூடிய எல்லாரும் அந்த அது மற்ற பொருளை சிபாரிசு செய்கின்ற அளவுக்கு, அதை ஃபார் எக்ஸாம்பிள் மண்புழு உரம் போடுங்க, அப்புறம் அந்த என்னமா அமிர்தம், அந்த ஜீவா காமிப்பாங்க, ஏதோ சொல்றாங்க. ஒருத்தர் கூட வாய்த்திருந்து இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் போடணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு செய்ய மாட்டேங்குது, உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் 2 கோடி ரூபாய் முதலீடு செய்து 2 கோடி முதலீடு செய்தால் கண்டிப்பாக 20 கோடி டர்ன் ஓவர் ஆகணும். அது மஸ்ட். மார்க்கெட்டிங் கண்டிஷன். இந்த 20 கோடி டர்ன் ஓவர் இல்லாம அந்த கம்பெனி நடக்காது, திவாலா ஆயிடும். 20 கோடி ரூபாய் இவரு 10 ஆண்டுகளில் 20 கோடி பண்ணலாம். 10 ஆண்டு எல்லாம் தாங்க மாட்டான், 1 வருஷம் நிற்க மாட்டான். 2 கோடி ரூபாய் முதலீடு பண்ணிட்டு 20 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணலாம்னா அவன் வந்து ஆட்களுக்கு சம்பளம் தர முடியாது, நிர்வாகமே நடத்த முடியாது, அது வந்து நஷ்டத்துல தான் போக முடியும். ஸோ இதையெல்லாம் ஆனால் இது வாங்க செய்ய வேண்டும், ஃபார்மர்ஸ் வாங்க செய்ய வேண்டும். யூரியா வேணும், காம்ப்ளெக்ஸ் வேணும், டிமாண்ட் வேணும், விலைய குறைன்னு ரோட்ல போராட்டம் செய்யறத தவிர எனக்கு பயோ கண்ட்ரோல் ஏஜென்சி வேணும்னு சொன்னா ஒரு ஃபார்மர் கூட கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஞ்ஞான நுணுக்கம் மிக சிறப்பாக இருக்கிறத தவிர அந்த நுணுக்கம் நமக்கு தேவை என்கின்ற ஒரு சிற்றறிவு கூட அதை விவசாயம் செய்யணும் இல்லை. இந்த நிலைமை மாற வேண்டும். ஆனால் பயோ கண்ட்ரோல் ஏஜென்சி ஹைடெக் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நான் பாராட்டுகிறேன். அந்த குறிப்பை சொன்ன ராஜு அவர்களுக்கு மிகவும் பாராட்டுதல் தெரிவிக்கின்றேன். எனது இந்த சிற்று உரையை கேட்ட அனைத்து நட்பும் சொல்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கந்தசாமி சார் வந்து ஒரு பிசினஸ் மேன், இஸ் எ பிசினஸ் மேன். அவங்க வந்து ஒரு விற்பனை நிலையம் நடத்திட்டு வர்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இன் பிசினஸ் நல்லாவே தெரியும். Can I I'll just conclude. So I'll just finish. அதாவது சார் சொன்ன மாதிரி பிராக்டிக்கலா இதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது. ஆனால் என்ன வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே சிரமம் உள்ளதுதான். அதுல வந்து சந்தேகங்கள் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை வந்து நல்லபடியா செய்யறதுக்கு சில முறைகளும் இருக்குது. அதாவது பிரைவேட் கம்பெனிஸ்ல முன்னாடி எல்லாம் செய்வாங்க, ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதுக்கு ஃபீல்ட் ஸ்டாஃப் போடுவாங்க. ஃபீல்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்து
சாதாரண ஆட்களா இருக்க மாட்டாங்க. டிப்ளமோ படிச்சவங்க அல்லது அக்ரி படிச்சவங்க தான் இருப்பாங்க. பிஎஸ்சிஏஜி ஆர் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இருப்பாங்க. அவங்கள வச்சு நாம ஃபார்மரை எஜுகேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபார்மரை எஜுகேட் பண்ணணும். அதுலயும் குறிப்பா சொல்ல போனா நாம வந்து ஃபார்மர்ஸுக்கு இந்த குறிப்பாக இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில படக்குடி, வள்ளியூர், பழவூர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெல்ட்ல வந்து நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. இது இந்த மாதிரி ஏரியாஸை சூஸ் பண்ணி அல்லது இந்த மாதிரி ஏரியாஸை கொஞ்சம் ஃபார்மர்ஸை டெவலப் பண்ணி அவங்க மூலமா நாம இந்த தொழில் செய்யும் போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னைக்குமே ப்ரொடக்ஷனோட நாம நிறுத்தணும்னா கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா வரவே வாய்ப்பு கிடையாது. ஆனால் தொழிலோட சேர்ந்து உற்பத்தியோடு சேர்ந்து விநியோகம் அல்லது விற்பனை அதையும் நாம ரொம்ப அக்கறை எடுத்து செய்யணும். சோ கந்தசாமி சார் சொன்னது ரொம்ப அப்பட்டமான உண்மை. ஆனால் அதை வந்து நாம கொஞ்சம் சாதுரியமா கையாளணும் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஒரு கருத்து சொல்லட்டுமா ஜோன்? ஒரு கருத்து சொல்லட்டுமா? எஸ் சார், எஸ் சார். ராசு சார் சொல்லுங்க. அடுத்த துரை சார். அண்ணன் சொன்னது வந்து அண்ணன் கந்தசாமி சொன்னது வந்து 200% உண்மை. மார்க்கெட்டிங் வந்து ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அதாவது மிக நுட்பமான தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்படுவது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ரொம்ப ரொம்ப மிக நுட்பமானது. இதை வந்து நாம போய் ரீட்டைல் அவுட்லெட்ல வச்சு விற்கிறதுன்றது ஒரு தொழில்நுட்ப ஆலோசகரை நம்ம பிஎஸ்சிஜி கிராஜுவேட் இருந்தா கூட அந்த இடத்துல வந்து விற்கிறதுன்றது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அது. ஏன்னா அதை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு லெபோரட்டரி கண்டிஷன்ல வச்சிருக்கணும், சேமிச்சு கன்சர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும். வச்சிருந்தாதான் அதை எடுத்து நம்ம ஃபீல்டுல ரிலீஸ் பண்ணும்பொழுது நம்ம எதிர்பார்க்கிற அளவு அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும். அதே சமயத்துல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த வள்ளியூர், ராதாபுரம் இந்த மாதிரி சில ஏரியாவில் வந்து நிறைய இப்ப வந்து நீங்க சொன்னது வந்து ஒரு டாலுக்கு தான் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு பூரா இன்னைக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு 25% மேல இருக்காங்க இன்னைக்கு. அதாவது நாம வந்து 1 கிலோ கூட கெமிக்கல் ஃபெர்டிலைசரோ அல்லது கெமிக்கல் பெஸ்டிசைடோ போடக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு நினைக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து 25 to 30% விவசாயிகள் இருக்காங்க. அவங்க மூலமா வந்து நாம வந்து இதை வந்து அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நாம சொல்லக்கூடிய இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து 100% உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகள் மூலம் நிச்சயமாக வந்து நாம வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் நம்ம ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸுக்கு பிரகாசமா இருக்கு என்பதை மட்டும் நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். ராசு சார் மிக்க நன்றி. அடுத்ததாக துரைராஜ் சார் வந்து பெங்களூர்ல இருந்து துரைராஜ் சார் அவங்க பேசுறாங்க. கொஞ்சம் வணக்கம் ராசு சார். இந்த சப்ஜெக்ட ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்களோட கருத்து வரவேற்கத்தக்கதுதான். அதே போல நம்ம இவர் சொன்னதும் பாயிண்ட் இருக்கு, கந்தசாமி சார் சொன்னதுலயும் பாயிண்ட் இருக்கு. அது வந்து பிராக்டிக்கல் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்சியே வச்சிருந்தேன். 15 வருஷமா நான் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை பத்தி எல்லா விவரமும் எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிற ஒரு முறையில உங்ககிட்ட ஒரு சில கருத்துக்களை சொல்ல வர்றேன். நான் இப்ப ரீசெண்டா ஒரு போன வருஷம் இல்ல 2019ல ஐசிஆர்ல போயிட்டு நான் இதை கத்துக்கிட்டேன். எப்படி இதை செய்யறது, ஹவு டு சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளமா லோ வாய்ஸ் ஆயி கால் ஏதோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்ப வந்துருவாங்க சார். துரைராஜ் சார் ப்ளீஸ். கேட்கலையா? இப்ப கேக்குது சார். இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஐசிஆர் போனீங்க, அப்புறம் சொல்லுங்க. ஐசிஆர் இதுல போயிட்டு நான் இதை எப்படி பண்றதுங்கிறதே கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்கு. இத பத்தி நானே ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கூட பண்ணிருக்கேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மீட்டிங் முடிஞ்சதும் இந்த குரூப்ல நான் ஷேர் பண்றேன், அதையும் பாருங்க. அதுக்கு நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன டூல்ஸ் இதெல்லாம் வேண்டி இருக்கு. இது அதோட இது டைம் ஸ்பெசிபிக். இப்போ படாலம் சுகர் ஃபேக்டரி ஏரியாவில் கரும்புல இது வந்திருக்கு, இதுக்கு ஒரு இது வேணும், ட்ரைகோகிராமா வேணும் அப்படின்னு சொன்னா அது கடையில போயிட்டு உடனே வாங்க முடியாது. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கும் டைம்குள்ள அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும்.
ஸோ இது ஒரு டைம் ஸ்பெசிபிக் இருந்ததுனால மாஸ் ஸ்கேல்ல பண்றது கஷ்டமா இருக்கு. நம்பர் 1. இது இது வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரியிலயும் ஒரு சிலர் பண்றாங்க. அனந்தபூர்ல 25 ஃபார்மர் போயிட்டு எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டேன். அவங்க போயிட்டு அவங்க செய்யறாங்க அனந்தபூர்ல. அவங்களோட குரூப்புக்கு மட்டும் 500 பேர் ஃபார்மர்ஸ் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிடுறாங்க. ஆனா இதை பேக் பண்ணி இதை பெரிய அளவுல 2 கோடி அளவுக்கு வியாபாரம் பண்றதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். நல்ல கான்செப்ட். ஆனா ஹாலண்ட்ல இருக்குது, நெதர்லாண்ட்ஸ்ல கோப்பர்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க அவ்வளோ ப்ரிசைஸா ஒரு சின்ன பேக்கெட்ல போட்டு அதை கூட உங்களுக்கு ஒரு இது அனுப்புறேன் பாருங்க, ஒரு வீடியோ அனுப்புறேன் நான் அடுத்து உங்களோட குரூப்ல. அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க. அது பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் அளவுல அழகான லேபரேட்ஸ் பண்ணி அவங்க செய்யணுமே தவிர பிரைவேட் ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட இதை கொடுத்தா அவங்க செலவு பண்ணிடுவாங்க 2 கோடி ரூபாய். ஆனா அதுக்கு வருமானம் வருமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது நல்ல கான்செப்ட். ஆனா இதை எப்படி நாம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இது டைம் பவுண்ட் மெட்டீரியல். இதை ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது, எக்கெல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால ஆர்டர் முதல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை அனுப்ப முடியும். இது ஒரு சின்ன இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு நான் இதோட முடிச்சிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. துரைராஜ் சாரோட அனுபவம் மிகவும் பெரியது. நமக்கு அருமையான ஒரு கருத்து. சாருடைய கருத்து ரொம்ப அருமையான கருத்து. எஸ், ஒரு நல்ல ஐ ஓபனர். கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா அருமையான கருத்து. குணசேகரன் சார் ப்ளீஸ் வெயிட். டாக்டர் பிரியதர்ஷினி ஒரு கருத்து கேக்குறாங்க, ஒரு சந்தேகம் மாஸ் ப்ரொடக்ஷன் பத்தி கேக்குறாங்க. டாக்டர் பிரியதர்ஷினி ப்ளீஸ். ஹலோ சார். எஸ் ப்ளீஸ் சார். ஃபர்ஸ்ட் உங்களோட பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்ஸ் ஃபார் யோர் நைஸ் பிரசன்டேஷன். என்னோட டவுட் வந்துட்டு இப்போ மாஸ் கல்ச்சரிங் பண்றோம் சார். இப்போ எங்க இன்ஸ்டியூட்லயுமே வந்துட்டு ட்ரைகோகிராமா வந்து கல்ச்சர் பண்றோம். பட் அதுக்கும் அந்த டயட் ப்ரிப்பரேஷன்ல என்னதான் ஆன்டிசெப்டிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாலுமே அதுக்கு டிசீஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா சார்? ஸோ அந்த மாதிரி மாஸ் கல்ச்சரிங் வந்து இப்போ ட்ரைகோகிராமா கூட ஓரளவு ஈஸினாலும் வேற கம்பேர்ட் டு அதர் வேற கிரீன் லேஸ்விங்லாம் மாஸ் கல்ச்சரிங் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல சார்? அதை பத்தி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன். சோ நீங்க பிரியதர்ஷினி சொன்னது முழுமையா கேட்கல, கொஞ்சம் கடைசியில சொன்னதை திருப்பி சொல்லிருங்க. ஓகே சார். மாஸ் கல்ச்சரிங் இப்ப ட்ரைகோகிராமா பண்றதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கு சார். வேற கிரீன் லேஸ்விங் மாஸ் கல்ச்சரிங் போகும்போதெல்லாம் அதுல வந்து காம்படிஷன் அமாங் தெம் வில் பி மோர். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து நம்ம மாஸ் கல்ச்சரிங் பண்றது கஷ்டமா இருக்குல்ல சார்? இன் கேஸ் ஆஃப் பிரெடேட்டர்ஸ் மாஸ் கல்ச்சரிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல சார்? அதை எப்படி ஓவர் கம் பண்றது, ஏதாவது ஐடியா இருக்கா? ப்ளீஸ் மேக் வீடியோ விசிபிள். சார் வர்றாங்க, இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி அதாவது நம்ம ஒரு யூனிட் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் நாம வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. செலக்டிவா வச்சுக்கலாம். நமக்கு கன்வீனியன்டா உள்ள அது மாதிரி நமக்கு ஹோப்ஃபுல்லா உள்ள இதுகளை மட்டும் நாம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா போதும். எல்லாவற்றையும் ரொம்ப சிரமமானதெல்லாம் போட்டு இது பண்றது அது ரிஸ்க் தான். ரிஸ்கை அதிகரிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த வகையில பண்ணலாம். இன்னொன்னு சார் ராசு சார் வர்றாங்க, பேசலாம். ராசு சார், அவங்க கிரீன் லேஸ்விக் மாதிரிப்பட்ட சில இதுகள்லாம் ப்ரொடக்ஷன்ல காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பூச்சிகளுக்குள்ளே சில சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது தொடர்பா அவங்க கருத்து. ராசு சார், ராசு சார் மியூட்ல இருக்காரு. கேள்வி கேட்டிருக்காங்க பிரியதர்ஷினி. ராசு சார் கேக்குதா? சொல்லுங்க. பிரியதர்ஷினி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லுங்கம்மா. பிரியதர்ஷினி. ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்போ பிரெடேட்டர்ஸ் லைக் கிரீன் லேஸ்விங் இந்த மாதிரி ஒரு சில பிரெடேட்டர்ஸ் மாஸ் கல்ச்சர் பண்ணும்போது கேனிபாலிசம் காம்படிஷன் மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல சார்? சரி. அத மாதிரி இருக்கிற பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சார் நம்ம மாஸ் கல்ச்சர் பண்றது? பட் அதுவும் எஃபெக்டிவான ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் தானே இது கிரீன் லேஸ்விங்? எஸ் சார். இப்ப அதாவது இப்ப இத பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, கிரீன் லேஸ்விங் எல்லாம் வந்து இப்ப நாங்க கூட எங்க போய் பாத்துருக்கோம்னாக்கா, நம்ம மேனேஜ் இருக்கீங்களா, மேனேஜ் வந்து நம்ம இதுல ஹைதராபாத்ல மேனேஜ்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. இப்ப நாம வந்து இங்க வந்து இதெல்லாம் வந்து மாஸ் கல்ச்சர் பண்ணல. இது வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரீன் லேஸ்விங் எல்லாம் வந்து அங்கதான் வந்து அதுக்கு வந்து பக்காவா ட்ரைனிங் கொடுக்குறாங்க.
ஓகே ஆல் டைப்ஸ் ஆஃப் அதாவது பிரிடேட்டர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி வந்து கிரீன்லேஸ் விங்கா இருந்தாலும் சரி, மழையை கட்டுப்படுத்தக்கூடிய லூர்ஸ் ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த மேனேஜில் தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை பொறுத்தவரையில நல்லா வந்து நமக்கு தேவையான ஃபுல்லா தரவு நாலேஜ் வந்து கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிராக்டிக்கலா நம்ம வந்து பேசுறதை விட அந்த மேனேஜ்ல வந்து மேனேஜ்னு சொல்ற இன்ஸ்டிடியூட்டுக்கு நாம போனோம்னு வச்சுங்க, ஒரே ஒரு நாள் நமக்கு வந்து A to Z எல்லாமே வந்து தரவா வந்து நமக்கு வந்து அங்க மாஸ் கல்ச்சர் வந்து பண்றதை பத்தி பிராக்டிக்கல் நாலேஜ் அதுதான். நம்ம வந்து ஏன்னா இப்ப நம்ம வந்து பேசுனாலும் நம்ம வந்து பிராக்டிக்கலா அந்த இதை வந்து நம்ம போய் அதை எப்படி பண்றாங்க என்னன்றதை நம்ம வந்து நம்ம அதை போய் பார்த்தாதான் நம்ம வந்து கரெக்டா இது பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து இப்ப ட்ரைகோடெர்மா விரிடி பொறுத்தவரையில வந்து இப்ப நாம வந்து கல்ச்சர் இது பண்றோம், இப்ப வந்து இங்க பண்றோம், அது வந்து எப்படி பண்றதுன்ற வேற. பட் இந்த மாதிரி கிரீன்லேஸ் எல்லாம் வந்து நம்ம இதுல வந்து அதிகமா பண்ணல. அங்கதான் வந்து அதுக்கு பெரிய ட்ரைனிங் வந்து ப்ராப்பரா கொடுக்குறாங்க. நாம அங்கதான் அதை இது பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ ராசு சார். தஸ்னீம் பேசுறீங்களா? எதுங்க? இல்ல, இன்னொருத்தர் தஸ்னீம் ஏதோ பேசுறதுக்கு விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். தஸ்னீம் பேசுறீங்களா? ஓகே, அல்லது ரைட், குணசேகரன் சார் பேசுறீங்க சார். Yes, thank you. I want to share my experiences here now. அவர் குணசேகரன் சாருக்கு ஓரளவு தெரியும் கிரீன்லேஸ் விங், அதை சொல்லுங்க. Yes sir, yes sir, yes. அதான் சார் நான் சொல்ல வரேன். சொல்லுங்க. First of all ராஜு சார் வந்து ரொம்ப அருமையா பிரசன்டேஷன் பண்ணீங்க. தேங்க்ஸ் சார். அவங்க பிரியதர்ஷினி மேடம் கேட்டாங்க கிரீன்லேஸ் விங் வந்து ப்ரொடக்ஷன்ல என்ன ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம். பிரிடேட்டர்ஸ் வந்து ரெடிமேட் பக்ஸ், கிரீன்லேஸ் விங் பக் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா அழகா பண்ணலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திருச்சியில சிப்மிக் சென்டர் இருக்கு, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு சிப்மிக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு யூனிட் இருக்கு. அவங்க வந்து அங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ஜெயராஜ் வைஸ் சான்சலர், எக்ஸ் வைஸ் சான்சலர் அவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து பண்ணி இப்ப நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க கிரீன்லேஸ் விங். அதனால வந்து வெரி கிரீன்லேஸ் விங் ஆகட்டும், ரெடிமேட் பக் ஆகட்டும், இதெல்லாம் வந்து we can ப்ரொடியூஸ். அதுக்கு வந்து சார் ஜெயராஜ் சார் நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஓகே சார், நான் பாக்குறேன், செகண்ட் இருக்கான்னு பாக்குறேன். என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நானும் கேள்விப்பட்டேன், அவங்க ஜெயராஜ் சார் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லி. ஆமா, நீங்க பண்ணீங்கன்னு வச்சுங்க இந்த குரூப்ல வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இந்த டைம்ல ஏதாவது கிடைச்சதுன்னா பார்த்து ஷேர் பண்ணுங்க. அதை அந்த ட்ரைனிங் சொன்னீங்க, நேரடியா போய் பார்க்கணும். நம்ம அவர் போய் பார்த்து சார் பார்த்து அதை நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறோம். Of course sir, of course. ரைட், thank you. அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் வந்து NIPHM, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதுல வந்து மேனேஜ் கிடையாது, அந்த ட்ரைனிங் கொடுக்கறவங்க மேனேஜ் கொடுக்கல. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அதே அந்த மேனேஜ் இருக்கக்கூடிய அந்த ஏரியா லொக்காலிட்டியில தான் அந்த இன்ஸ்டிடியூட்டும் இருக்கு. அதுல நம்ம சத்யகோபால் சார் IAS ரெவன்யூ செக்ரட்டரியா இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அதுல டைரக்டரா இருந்தாங்க. அவங்க வந்த பிறகு இங்க நிறைய நமக்கு இந்த ஈக்கலாஜிக்கல் இன்ஜினியரிங்கிற கான்செப்டே அங்கதான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்க பண்ணி அந்த இதை நல்லா இது பண்ணி நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க. அப்ப அதுல போகும்போது அந்த ஸ்கீம்ல அவர் வந்த பிறகு அந்த ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொடுத்தாங்க. உங்களுக்கு சார் தெரியும், ராஜ் சார் DDPP ஸ்கீம்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலமா நிறைய பிளாக், ஒவ்வொரு பிளாக்லயும் ஒண்ணு சீஃப் மினிஸ்டர் ஃபண்ட்ல இருந்து 4 lakhs கொடுத்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு பிளாக் 150 வில்லேஜ்ல பண்ணோம். 150 வில்லேஜ்ல ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணோம் நம்ம. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். அது பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பாத்தீங்கன்னா 4 lakhs தான் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப 4 lakhs ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 5 lakhs வச்சு நாம வந்து ஒரு பிளாக் ஒரு அக்ரி கிராஜுவேட் பண்ணா கூட அந்த பிளாக் வேணுங்கிற ஒரு நாம இந்த ட்ரைகோகிராமாவோ இல்ல ட்ரைகோடெர்மாவோ விரும்பியோ சூடோமோனாஸோ இது எல்லாமே நம்ம வந்து தாராளமா தயார் பண்ணலாம். அதுல வந்து மினிமம் 5 lakhs இருந்தாலே போதுமானது. ஒரு 1000 square feet ஏரியா இருந்தா போதும். 1000 சதுரடி ஏரியாவில் நம்ம தாராளமா ஒரு பிளாக்குக்கு தேவையான ட்ரைகோகிராமா ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
பிரக்கானிட்ஸ் பண்ணலாம். பிரக்கானிட்ஸ் வந்து குரோ பண்றது ரொம்ப ஈஸி சார். நான் வந்து கோகனட் பிளாக் ஹெட் கேட்டர்பில்லர் பேரசைட் பிரீடிங் ஸ்டேஷன் சேலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ப்ரொடியூஸ் பிரக்கானிட்ஸ் வந்து நல்லா ரொம்ப ஈஸியான இது. அதே மாதிரி ஈரோட்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல தே ஆர் ப்ரொடியூசிங் ட்ரைகோகிராமா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5000 ஹெக்டருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் கன்சர்ன் சார் சொல்ற மாதிரி டிமாண்ட் இஸ் தேர், டிமாண்ட் இல்லாம இல்ல, அட்வான்ஸா புக் பண்ணி விவசாயிங்க வாங்கிக்கிறாங்க ட்ரைகோகிராமாலாம். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஆமாமா, நீங்க சொல்ற மாதிரி மாஸ் மல்டிபிளேஷன் வரும்போது தான் 2 crores 3 crores இது மாதிரியான ப்ராஜெக்ட் இப்ப நம்ம கவர்மெண்ட் லெவல்ல இப்ப பயோ கண்ட்ரோல் லேப் எல்லாம் ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுக்கு அது மாதிரி ஒரு லேப் ஆரம்பிக்கணும்னா தான் நமக்கு வந்து அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இப்ப ஆண்டர்பிரினர்ஷிப்பா ஒன்னு ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகணும் நம்ம அக்ரி கிராஜுவேட்ஸ் அப்படின்னாக்கா மினிமம் அமௌண்ட் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா கவர்மெண்ட்டும் இப்ப வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்க சொன்னப்பல 2 lakhs சப்சிடி கொடுக்குறாங்க. இல்ல முத்ரா லோன் ஒரு லோன் இருக்கு, முத்ரா லோன் ஒன்று இருக்கு. அது போட்டு we can get and we can repay the amount to the bank without any collateral security. அந்த முத்ரா லோன் கொடுக்குறாங்க. அதுல இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. NIPHMல வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மென்ட் சொன்னது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம வந்து 5 lakhsல ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா சார், ஆமா. ஆரம்பிச்சோம்னாக்க நம்ம ஒரு பிளாக்ல தாராளமா கவர் பண்ணலாம், ஒரு பிளாக்ல தாராளமா கவர் பண்ணலாம். அங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைகோகிராமா ப்ரொடக்ஷனோ இல்ல பிரக்கான் ப்ரொடக்ஷனோ டிபார்ட்மெண்ட் மூலமா மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி பாஸ்போர்ட் ஆரம்பத்துல டிபார்ட்மெண்ட் மூலமா கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்பரேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பண்றான். ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஃபெர்டிலைசர் கம்பெனிக்காரனும் இன்னைக்கு பயோ ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் பண்றான். டிமாண்ட் இருக்கு, இப்ப டிமாண்ட் இருக்கு, டிமாண்ட் ஏராளமா இருக்கு. ட்ரைகோடெர்மா ப்ரொடக்ஷன் பண்றான், சூடோமோனாஸ் ப்ரொடக்ஷன் பண்றான், பேசிலஸ் பிடிசி ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம எல்லா சுகர் ஃபேக்டரிஸும் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப நம்ம போதுமான அளவு பப்ளிசிட்டி தான் வேணும். எந்த இடத்துல கிடைக்குதுன்ற பப்ளிசிட்டி இருக்கு சார். இப்ப கிடைக்கிறது எல்லாம் அவரு கன்சர்ன் சார் சொன்னதுல ஒரு சின்ன நான் மாற்றுக்கட்டு சொல்ல விரும்புறேன், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு இந்த தேசி ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம்ல ஆல் த டீலர்ஸ் ஆர் ட்ரைன்டு. 1 year ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 52 செஷன் என்னமோ 52 செஷன் வந்து அவங்களுக்கு 1 year ட்ரைனிங் தேசி ப்ரோக்ராம் சொல்லிட்டு மேனேஜ் மூலமா ஒரு ட்ரைனிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆல் த டீலர்ஸ் ஆர் ட்ரைன்டு. அந்த ட்ரெயின்ல வந்து இதை வந்து பயோ ஃபெர்டிலைசர், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பயோ ஃபெர்டிலைசர் இல்லாத கடை கிடையாது. எல்லா கடையிலயும் பயோ ஃபெர்டிலைசர் இருக்கு, எல்லா கடையிலயும் இது இருக்கு. ட்ரைகோடெர்மா இருக்கு, சூடாமோனாஸ் இருக்கு, அதே மாதிரி பேசிலஸ் இருக்கு, பிடிஏ இருக்கு. என்பிவிஏ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதுவும் என்பிவி அவைலபிலிட்டி இப்ப அதிகம் இல்ல, பட் இருந்தாலும் இதெல்லாம் இருக்கு. நான் சொன்னக்கூடிய ஐட்டம்லாம் இருக்கு. பட் இந்த இது மட்டும் இருக்காது, ட்ரைகோகிராமா மட்டும் இருக்காது, மீதி எல்லாமே இருக்கு. இப்ப கரெக்ட்லி சார், யூ செட் வெல் செட். ட்ரைகோகிராமா தவிர மீதி எல்லாமே கடையில இருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் இல்லையா, ஷார்ட் பீரியட்ல ரிலீஸ் பண்ணலாம். அதனால டிமாண்ட் பேஸ் அது வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம், அது பண்ணலாம். இப்ப நான் சொன்னப்பல 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்கனாக்கா ஒரு கிராஜுவேட் ஒரு தொழில் முனைவோராக தாராளமாக பயோ கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன்ல ஆக முடியும். அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தட் வில் ஃபெச் them 20,000 earning per month. அதுல வந்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்கனாக்கா 20,000 ரூபாய் தாராளமாக அதுல வந்து அவங்க அதுல ஏர்ன் பண்ண முடியும், நிச்சயமா கிடைக்கும், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது நான் பார்த்த வரைக்கும் அந்த பயோ ப்ரொடக்ஷன்ல ஃபார்மர்ஸே பண்ண விட நம்ம டெக்னிக்கல் பீப்புள் இருக்கும்போது they can keep the sanitations and other things. டெக்னிக்கலா they are equipped, they can produce with the care. ஏன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல வந்து டெஃபினட்டா அதுல they will show interest and they will succeed. அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. 5 lakhs ஒரு அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட் பண்ணி இதுல டாக்டர் மாசம் 20,000 சம்பாதிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? எதுங்க சார், யாராவது இருக்காங்களா இதுவரை? பயோ பெஸ்ட் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல தயாரிச்சு 20,000 சம்பாதிக்கிற அக்ரிகல்ச்சர் யாராவது இருக்காங்களா? பண்ணலாம் சார், பண்ணுனாக்கா தாராளமா பண்ணலாம். இப்ப இல்ல சார் பண்ணலாம், பண்ணி இருக்காங்களா? ஈரோட்லயே கூட வந்து ஒரு விவசாயிகளே பண்ணிட்டு இருக்காங்க, விவசாயிகளை ட்ரைகோகிராமா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது வந்து லைஃப் இதா இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் லைவ் உயிர் உள்ள பொருளா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து எஸ்டேட் பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. தாராளமா இது வந்து இதுக்கு டிமாண்ட் எல்லாம் இருக்கு, டிமாண்ட்ல இல்லாமல் இல்லை, டிமாண்ட் எல்லாம் இருக்கு.
டிபார்ட்மெண்டோட கோஆபரேஷனோட தாராளமாக பண்ணாக்கா தாராளமாக நல்லா பண்ண முடியும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்ப இந்த கவர்மெண்ட் கொடுத்த சப்சிடில வாங்கினாங்க இல்லையா, 5 lakhs போட்டு பண்ணாங்க இல்லையா, அது அவங்க குரூப்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ப்ரொடக்ஷன் ஆகிறது சார் சொன்னாப்புல 80 யூனிட் இருக்கு, 80 யூனிட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. 80 யூனிட்டுமே இன்னைக்கு வந்து அவங்க தே ஆர் ப்ரொடக்ஷிங் ட்ரைகோடர்மா. அண்ணனுக்கு ஒரே ஒரு இது சொல்றேன் நானு. எஸ் ப்ளீஸ். இப்ப நான் அந்த விஷயத்த என்ன சொல்லல இது வரைக்கும். அதாவது இப்ப நான் வந்து when I was DDA டைரக்டரேட், அதாவது 150 வில்லேஜ் செலக்ட் பண்ணி ஒரு 150 குரூப், 20 டிஸ்ட்ரிக்ட் 150 குரூப் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்புக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து, அதாவது ஸ்டேட் பேலன்ஸ் growth ஃபண்ட், ஸ்பெஷல் ஃபண்ட், அது அந்த ஃபண்ட்ல வந்து நாம 150 லட்சம் கொடுத்து நாம அதாவது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த குரூப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொன்னோம். அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க எல்லாமே வந்து அந்த அவங்க ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து என்னன்னாக்கா அந்த மற்றவங்களுக்கும் வந்து கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி அதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதுவும் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குணசேகரன் சொல்றது உண்மை. ஏன்னா நான் வந்து அது கொடுத்து 1 வருஷத்துல நான் வந்துட்டேன். 1 வருஷம் நடந்துட்டு இருந்தது. நான் நிறைய இடத்துல நிறைய குரூப் போய் கிட்டத்தட்ட ஒரு 30-40 குரூப் போய் நானும் விசிட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணி பார்த்ததுல நல்லா சக்சஸ்ஃபுல்லாவே நடந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டாந்து காமிச்சாங்க. அப்ளை பண்ணி நேரடியா அப்ளை பண்ணது கொடுத்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதனால டிமாண்ட் வந்து நிச்சயமா இருக்கு. அதுல ஒண்ணும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்க முடியாதுன்றது அந்த பயமே இல்லை நமக்கு. அதுதான் என்னுடைய சப்மிஷன். Thank you sir. Thank you. Right. Thank you Joe for allowing me to. Thanks. Students level ஏதாச்சும் கேக்குறீங்களா? Students or கோடி கணக்குன்னா பயந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக தான் சொன்னேன். சொன்னது கரெக்டான அதை கரெக்டா சொல்லிட்டாப்புல. அதனால வந்து நீங்க அதுக்காக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது. ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்ணு சொல்லுங்களேன். என்ன சார், நீ நிறைய அக்ரிகல்ச்சர் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. யாரோ ஒருத்தரையாவது கூப்பிட்டு அவங்க சந்தேகங்களை கேட்க சொல்லுங்க. Let us see how they are mature. இல்ல நம்ம இந்த தொழில் செய்யறவங்களே நெக்ஸ்ட் வீக்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். கண்டிப்பா இது ப்ரொடக்ஷன் சென்டர்ல உள்ள ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அல்லது ஒரு தொழில் முனைவோரை வச்சு நாம இது நெக்ஸ்ட் வீக்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நாம இருக்கிற அவைலபிள் ரிசோர்சஸ் பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஏதாச்சும் சந்தேகங்கள் கேட்கணும்னா கேட்கலாம். அத மாதிரி டீச்சர்ஸ் கூட ஏதாச்சும் கேட்கணும்னா கேட்கலாம். டாக்டர் முருகேசன் பேச விரும்புறாங்க. டாக்டர் என் முருகேசன் ப்ளீஸ். சார் வணக்கம். சார் வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இதுல வந்து செலவுன்னு பார்க்கும்போது செலவு அப்புறம் எளிதில் செய்யக்கூடுங்கிறது பார்க்கும்போது ட்ரைகோகிராமா கைலோடிஸ் தான் மிக சிறப்பானது. அதற்குரிய ட்ரைனிங் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது போக ஒவ்வொரு ஜேடி ஆபீஸ்லயும் நடத்திட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஜேடிஆர்ட்டு கேட்டு வேளாண்மையை பார்த்து ஜஸ்ட் விசிட் பண்ணிக்கலாம். இது போக என்னன்னா ஒரு சின்ன எக்கனாமிக்ஸ் என்னன்னா வந்து ஒரு ட்ரேல 2.5 கிலோ சோளம், உடைத்த சோளம், 100 கிராம் கடலைப்பருப்பு தூள், ஒரு விட்டமின் இ கேப்சியூலு, 5 கிராம் சல்பர், இதுல இருந்து 25 to 37 சிசி வந்து ட்ரைகோகிராமா ப்ரொடியூஸ் பண்ணலாம். கார்சேர எக்கை கொண்டு வந்து பண்ணலாம். சரியா? இப்ப வந்து ஒரு சிசி ட்ரைகோகிராமா, ஒரு சிசி கார்சேர எக்கு வந்து முதல்ல வாங்குறதா ஒரு கஷ்டமான வேலை. அது கம்பெனில கேட்டா 500 to 1000 ரூபாய் கேட்பாங்க. அது ஒண்ணுதான் கஷ்டம் இருக்குது. பட் என்னன்னா ஒரு சிறிய அளவுல யார்ட்டையாவது கார்சேர கல்ச்சர் வாங்கிட்டா அதை வந்து ஒரு 3 மாசத்துல கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன சொல்றேன்னா, நீங்க பிஎஸ்சி டிகிரி படிச்சவங்கன்னா முதல்ல ஒரு ட்ரே வாங்குங்க. இந்த ட்ரேல சோளத்தை உடைச்சு போடுங்க. சோளத்தை உண்டண்டா உடைச்சு போடுங்க. சோளம் உண்டண்டா உடைச்சு, அப்புறம் வந்து இந்த பேர் என்ன, நிலக்கடலை தூள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. சொல்றேன். அப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா நான் வந்து 2 காலேஜ்ல ஒரு 6 ட்ரே மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஒத்தையில தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் 6 ட்ரே. சரியா? இந்த ட்ரைகோகிராம் உடல இப்ப ட்ரைகோகிராம் இல்ல, வெளியே ஜேடிஎஸ் இல்ல நினைச்சேன். ஆனா திருநெல்வேலி ஜேடிஎஸ்ல 28 ரூபாய்க்கு விலை கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டா?
அதுல ஒரு கார்டு கொண்டு வந்தா நான் உட்கார்ந்தானே ஒரு 6க்கு 1ங்கிற ரேஷியோல பண்ணிடலாம். ரைட்டு. அடுத்தபடி என்னன்னா ஒரு எப்படி சொன்ன ஒரு ட்ரேல வளர்த்தோம்னா 20 cc இருந்து 37 cc வரைக்கும் மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு பேர் ஆயிருக்கு. இதுதான் ஒரு ஏக்கருக்கு 6 cc தான். சரியா? நம்ம எய்ம் வந்து சப்போஸ் ஒரு நாளைக்கு 100 cc வேணும்னு வச்சுங்களேன், அது வந்து 6 மாசத்துல கிடைக்கும். 100 cc ஆர்டர் கொடுத்தா 30 to 60 daysல கிடைக்கும். அப்ப வந்து நம்ம எத்தனை ட்ரெயின் மெயின்டைன் பண்ணிக்கணும்? ஒரு ட்ரெயினுக்கு ஆவரேஜா 20 cc பாத்துக்கிட்டீங்கன்னா 100 cc எத்தனை ட்ரெயின் பாத்துங்க. இது மாதிரி பண்ணணும். சார் அந்த எக்கை வந்து நம்ம திருச்சியில வந்து 4 டிகிரில நினைக்கிறேன், 4 டிகிரி நினைக்கிறேன். ஒரு 1 month வரைக்கும் வைக்கலாம், 1 month வரைக்கும் வைக்கலாம். அடுத்து என்னன்னா இந்த லிங்க்டு சேல்ஸ் இருக்கு. லிங்க்டு சேல்ஸ் அதாவது நீங்க வந்து குறிப்பா அந்த பெஸ்டிசைடு பெஸ்ட் கண்ட்ரோல் இந்தியா இந்த மாதிரி நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்கள பிரான்கைஸ் அப்ரோச் பண்ணலாம். பிரான்கைஸ் அதாவது அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ட்ரைகோரமா ஏன் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கன்னா லேபர் இன்க்ரீசிவா இருக்கு. ஒரு கவனிப்பு தினமும் காலையில் 1 மணி நேரமாவது மிக தெளிவாக உட்கார்ந்து பொறுமையா பொசசிவா கவனிச்சோம்னா ரொம்ப சக்சஸிவா இருக்கும். மிஷின் பார்க்க மாதிரி இந்த வயல்ல வீடிங் பண்ற மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. அதை பார்த்துட்டீங்கன்னா நல்லா வரும், கண்டிப்பா வரும். ஒரு ரூமு, ரேக்கு, ஏரேஷன், இது கல்ச்சர் மட்டும் ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் ஒண்ணு இன்னொரு ரூம்ல மாத்துனா சேஃப்டியா இருக்கலாம். அதுல கடைசியில வருது ஒரே ஒரு ஹைட்டுன்னு வரும். வாங்குற சோளத்தை வந்து எப்படி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்றதுன்னு சொல்லி தரேன். வாங்குற சோளத்தை எப்படி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும் அதுன்றது. அடுத்து எறும்பு மேல ஏறக்கூடாது. சின்ன விஷயம்தான். இந்த ட்ரேல பேப்பர் விரிக்காட்டாலும் பிரச்சனை வரும், எறும்பு ஏறினாலும் பிரச்சனை வரும். கொஞ்ச நாள் சரியா கல்ச்சரை மெயின்டைன் பண்ணாலும் துணி கெட்டியா போட்டாலோ துணி மெல்லுசா போட்டாலோ வேற ஒரு பேரசைட் அதோட பேரசைட் வந்து உள்ள போய் கார்சேரா கொண்டு போடும். இது ஒண்ணு. வேற வந்து இப்ப என்னைய ரெக்வஸ்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்லீஸ்ட் ஒரு கை கார்சேராவது எங்கேயாவது தூக்கிட்டு வந்துருங்க. சொல்றாரு கை கொடுத்த சொன்னார்ல கொரோனா வேக்சின்ல திருவிழா பண்ண மாதிரி அதை வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா வந்து இந்த கார்சேர் கல்ச்சர் ஃபீடு மெட்டீரியல், ஃபீடு அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில ஃபீடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ட்ரைகோகிராமும் வளர்க்கறதுக்கும் கிரைசோபெர்லா வளர்க்குவதற்கும் எளியது. உங்களுக்கு கிரைசோபெர்லா வளர்க்கறதுல டவுட் இருந்துன்னா அந்த தேனி கேவிக்கு, தேனியில ஒரு கேவிக்கு இருக்கு, அதுல ஒரு எண்டமாலஜி இருக்காங்க. அவங்களுக்கும் கிரைசோபெர்லா தீசில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு வச்சுக்கீங்களேன், அவங்களும் கரெக்டா இது பண்ணுவாங்க. இது வந்து பிரிடேட்டர் சொன்னது கன்னிபாலிசம் வராம வளர்க்கலாம். அதாவது ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணிடலாம், ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணி வளர்க்கலாம். அது டெக்னாலஜி. அதனாலதான் கார்சேரா விலை வந்து கூட. ஒரு கார்சேரா விலை வந்து அநேகமா ₹1 5 வரைக்கும் போகும். சார் இன்னொன்னு ஞாபகம், வெளியே மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்ச விவசாயி மானூர்ல, நான் 89 பழகின விவசாயி ₹400 பெங்களூர்ல இருந்து 1 cc ட்ரைகோரமா வாங்கியிருக்காரு. ₹400 வாங்கியிருக்காரு. ₹400 வாங்குற அளவுக்கு அவரு ஆசைப்படுறாருன்னா அது பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஜேடி ஹவுஸ்ல 20 rupees, வெளியெல்லாம் 50 இருந்து ₹100 வரைக்கும். அந்த ட்ரைகோரமா வந்து என்னுடைய பொறுத்த விட அந்த சோளம் கம்பு இதனுடைய காஸ்ட் மட்டும் வச்சு பார்த்தா 1 cc ₹10 தான் ஆகும்.